வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க வந்துற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்வதி நகருக்கு நியர்பையில் வரும். அம்பேத்கர் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு லேஅவுட்டுக்கு உள்ளே போனோம் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சூர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் வருங்க உள்ளே வருது. இது ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிக்கலாம். ஸோ லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம், மாடியில் ஒரு ரூம் ஒரு ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம்லேருந்து நார்த் சைட்லையும் வெளியே போகலாம். 7000 லிட்டருக்கு சம்ப் இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் வாட்டரும் ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. நியூ ஹவுஸுங்க, பிராண்ட் நியூ ஹவுஸு. கபோர்டு ஒர்க் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ கிரக பிரவேசம் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் பர்பஸுக்காக, பையனோட எஜுகேஷன் பர்பஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அர்ஜென்ட் சேலு. 1,10,00,000 சொல்கிறாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5,000 ரூபாயிலேருந்து 5,200 லேண்டு போயிட்டுருக்கு. புது பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஸோ எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் க்ரீன் சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள க்ரீன் சிட்டி என்ட்ரு ஆகிட்டு அந்த 40 ஃபீட் ரோடு அப்படியே லாஸ்ட்டு போயிட்டு ஒரே லெஃப்ட் இந்த நம்ம ஈஸியாக லேண்ட்மார்க்கும் சொல்லிடலாம். அந்த 40 ஃபீட் ரோட்லேருந்து லாஸ்ட்டாக போங்க. லாஸ்ட் லெஃப்ட் எடுத்து அப்படியே திரும்ப லாஸ்ட் வந்து ரைட் சைடில் இப்போ 3வது வீடு வரும். ஸோ ரெடி டு ஆக்குபைல் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் ஒர்க் மட்டும் பண்ணணும். சரிங்களா? நமக்கு 2 டைம் ஃப்ளட்டு டைமில் தண்ணி வந்ததுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணியிருக்காங்க. கீழே தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 4 அடிக்கு ஹைட் தான் கட்டியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக தண்ணி வந்தது வந்து ஒரு 1 அடியிலேருந்து 1.5 அடி ஹைட்டை வச்சு தான் கட்டியிருக்காங்க. மற்றபடி பார்த்தோன்னா நார்மல் எந்த ஒரு மழை பெஞ்சாலும் பார்த்தோன்னா அங்கே தண்ணி நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டி எதுவுமே இல்லை. ஸோ ஃப்ளட்டு டைமில் மட்டும் தண்ணி வந்திருக்கு அப்படின்றத டெஃபினட்டாக நான் சொல்லலாம். சரிங்களா? இங்கே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா வீடுமே பார்த்தோன்னா வாசப்படி கீழே தான் இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தோன்னா நல்லாவே ஏற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது இல்லைங்க. இது ஓன் யூஸுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸே நல்ல ஒரு ஹைட் ஏற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஐயோ தண்ணி வருமா அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருங்கலத்தூரோ இல்லை தாம்பரமோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃப்ளட்டு டைமில் மட்டும் தான் அங்கே தண்ணி வரும். பட் பெருங்கலத்தூர்லேயோ நிறைய இடத்துலையோ தாம்பரத்தில் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு சின்னதாக மழை பெஞ்சாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஃபுல்லாகவே நின்றுடும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சிட்டிக்குள்ளே போனாலும் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் வெளியே வராங்க. பட் இந்த நார்மல் மழையிலலாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஏரியாவில் தண்ணி வராதுங்க. அது ஷுவராகவே சொல்லலாம். ஸோ 2 டைம் தண்ணி வந்தது. அதுவும் அந்த 2 ஃப்ளட்டு டைமில் தண்ணி வந்தது. ஸோ இது வந்து கன்ஃபார்ம்டாக இதில் வந்து மறைக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. இருக்கிற உண்மை இதில் இதுதான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது ஃப்ளட்டு தண்ணி வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சென்னை சிட்டிக்குள்ளவோ தாம்பரத்துலேயோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இந்த நார்மல் மழையிலே மழை பெய்யுது. நார்மலே பார்த்தோன்னா குடிக்கிற தண்ணியோட போரோட பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் தண்ணியெல்லாம் கலக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்காதுன்றதுக்காக சொல்கிறேன் நான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ தண்ணி வர்றது ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். லொக்கேஷன் வேணால் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்குது. கபோர்டு ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். சரிங்களா? நேரில் வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். பிடிச்சிருந்தா அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, கோர்ஸ் கொஞ்சம் இருக்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா லைன் ஃபுல்லாகவே 2 ஸ்ட்ரீட்டுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோர்ஸோடு தான் இருக்கும். ஸோ வந்து எத்தனை ஸ்கொயர் எத்தனை அடி கோர்ஸ் வருதுன்ற டீட்டெயிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள். உண்மையாக கூட நான். நன்றி.